வணக்கம், இது உங்கள் குரு டாக்கீஸ்லேருந்து. இன்றைக்கி தேட்டர் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற தேட்டர் வந்து சோழமலை தேட்டரு. நிறையா தேட்டர் பார்த்துருப்போம். ஏன் இந்த தேட்டரை வந்து நான் இவ்வளோ நாள் எடுக்காமல் இருக்கேன்னா அதுக்கு நான் சொல்கிறேன் காரணம். அந்த பர்டிகுலர் பிளேஸ் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன ரீசன்றதை. தேட்டர் என்ட்ரன்ஸில் தான் இப்போ வந்து 10 தேட்டரோட டிக்கெட் வந்து தேட்டரோட என்ட்ரன்ஸில் இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸு இங்கே தான் இருக்குது பார்த்துங்க. லெஃப்ட் சைடு பாக்ஸ் ஆஃபீஸில் டிக்கெட் வாங்கிக்கலாம். டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக புது படத்துக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சார்ஜ் பண்ணுறாங்களோ 190 அந்த ரேஞ்சில் தான் பண்ணுவாங்க. மற்ற நார்மல் நாளில் வந்து 100 rupees சிட்டிக்குள்ளே இந்த தேட்டர் வந்து சோழமலை தேட்டர்னால எல்லாருக்கும் தெரியும். அரசரடின்னு சொல்ல மாட்டாங்க, சோழமலை தேட்டர் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான தேட்டரு. இந்த தேட்டரில் வந்து அந்த ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் முடிச்சிட்டிங்கன்னா 100 rupeesக்கு டிக்கெட் கிடைக்கும். சிட்டிக்குள்ளே பட்ஜெட்டாக டிக்கெட் இருக்க தேட்டர் ஒரே தேட்டர் இதுதான். வேறு என்னென்ன தேட்டர் இந்த தேட்டரில் என்னென்ன இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். எதனால் இந்த தேட்டர் லேட்டாக எடுக்கிறேன்னா இதுதான் காரணம். ஹானரபுள் சிஎம் ஜோசப் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் இந்த படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த தேட்டர் ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ அந்த படம் வந்து ஒரு வழியாக ஜூலை 23 வருது. அன்றைக்கி வந்து இங்கே செலிப்ரேஷன் பக்காவாக இருக்க போகுது. ஜூலை 23 மதுரையில் வேறு லெவலான செலிப்ரேஷன் இந்த தேட்டரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து சென்னையில் ரோகிணி தேட்டர் பார்த்துருப்பீங்க. ரோகிணி தேட்டரில் என்ன உங்களுக்கு செலிப்ரேஷன் கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலான செலிப்ரேஷன் இந்த கேம்பஸில் நடக்க போகுது ஜூலை 23. வாங்க என்னென்ன ஃப்ளெக்ஸ் இப்போ தான் வச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி சண்டே என்னென்ன ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டே மறந்துட்டாங்க, ஹானரபிள் சிஎம். இது நார்மலாக வந்து நம்ம தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, மதுரையே விஜயே அந்த போஸ்டரு சட்டமன்றத்தில் பேசுனது. இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலேயும் ஒரு கட் அவுட் வரப்போகுது. இதுக்கு மேலே ஆக்சுவலி 3 கட் அவுட் வரும்னு நினைக்கிறேன். எப்படி இப்போ செலிப்ரேஷன் என்னன்றதை ஜூலை 23 நம்ம சேனலில் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். டோர் ப்ளஸ் போகுது பாருங்கள். எத்தனை ப்ளஸ் திரும்பி வருது மேலே? மேலே 2 வருதுண்ணே. எங்கண்ணா? 15-30 2 வருது. மேலையா? ஆமாம், மேலே 2 வருது. ஓகே அண்ணா, இன்னைக்கு நைட்டு முடிஞ்சு முதலமைச்சரை சிறப்பாக ஏற்றிக்கிட்டு சிறப்பாக ஏற்றுறீங்க. 23 எப்படி இருக்கும்? 23 சும்மா அதான் அப்போவே சொன்ன மாதிரி டைட்டில் கார்டு வந்து தளபதி விஜய்னு வந்திருந்தா நார்மலாக இருந்திருக்கும். முதலமைச்சர் விஜய்னு வரப்போகுது. முதலமைச்சருக்கு என்ன சிறப்பு செய்யணுமோ அந்த சிறப்பு செஞ்சு விட்டுருவோம். ஆல்ரெடி திருவிழா மாதிரி செஞ்சிடும். பொங்கல், தீபாவளி எல்லாமே அன்னைக்கு தான் 23 இருக்குது. ஆமாம், ஓகே. இந்த பிளேஸு மெயினான பிளேஸு. நாங்கள் பப்ளிக் பைட்ஸ் எடுப்போம்ல, ஆளுங்களாம் வருவாங்கல்ல, பப்ளிக் பைட்ஸ் எடுப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரு டாக்கீஸ் இருக்குல்ல, குரு டாக்கீஸ் சேனலோட ஃபஸ்ட் ரிவ்யூ இங்கே தான் எடுத்தேன். துணிவு 10 ஜனவரி 2023 நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதே பிளேஸில் நின்று தான் நான் ரிவ்யூ எடுத்தேன். அதனால தான் எனக்கு இந்த தேட்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலான தேட்டர் எனக்கு பர்சனலாக. செலிப்ரேஷன்னாலே இங்கே தான் நடக்கும். நீங்கள் நம்ம சேனலில் வந்து இது முன்னாடி தளபதியோட செலிப்ரேஷன் என்ன நடந்திருக்கோ அதெல்லாம் பின் பண்ணுறேன். அதெல்லாம் சேனலில் பார்த்துங்க. சரி வாங்க, நம்ம இப்போ செலிப்ரேஷன்லேயே போயிட்டோம். தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். இதான் என்ட்ரன்ஸு. ஓகே, இது ஃபுட் கோர்ட்டு. அங்கே எல்லா தேட்டர்லேயும் மாதிரி வித்தியாசமாக ரோட்டு மெயின்லேயே பாக்ஸ் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் லாபி, அது ரசிகர்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபுட் கோர்ட்டும் என்ட்ரன்ஸே இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம தேட்டருக்குள்ளே போனோம். பில் வந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஜிபே பண்ணுறது, கேஷ் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். ஃபுட் கோர்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்க தேட்டரில் வந்து நீங்கள் வேறு பெரிய பெரிய தேட்டர்லாம் போனீங்கன்னா 200, 300, 400 அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ரேட் பார்த்துங்க. ரேட்டு இது பண்ணுறான், எல்லாமே ரீசனபிளாக இருக்கும். ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இந்தளவு பட்ஜெட்டடாக ஃபுட் ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அடுத்தடுத்து வர படங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலி ஜனவரி 9 இருக்குது. அப்படியே வச்சுருக்காங்க. அந்த டேட்டு கூட மாறாமல் வர்றவங்க படத்தில் செல்ஃபி எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஃபுட்டு பில்லு வாங்கிட்டு ஐஸ்கிரீம் அங்கே வாங்கிக்கலாம். மற்றது கார்ன் ஐட்டம், பாப்கார்ன், மற்ற எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இந்த ப்ரைஸ் காமிங்க. நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50, 100க்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே எந்த தேட்டர்லையுமே ஃபுட்டு இருக்காது. நான் ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். பாப்கார்ன் வந்து சீஸ் வந்து அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தேட்டரில் தனியாக டாபிக் தனியாக கொடுப்பாங்க, இங்கே வந்து மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கும். பாப்கார்ன் எவ்வளோ? 100 rupees தானே. பாப்கார்ன் வந்து சீஸ் வாங்கினாலும் சரி, நார்மல் வாங்கினாலும் சரி 100 rupees தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபுட் கோர்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இதுதான் நம்ம தளபதியோட ஃபேன் ஸ்போர்ட் சோழமலை தேட்ரு. சீட்டு கெப்பாசிட்டி எவ்வளோங்க? கீழே வந்து பார்த்தீங்கன்னா 400 சீட் இருக்குது. 400 சீட்டு பார்த்துக்குங்க. இந்த லைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா படம் வரையில் நம்ம செலிப்ரேஷன் வீடியோவில் இருக்குது. நீங்கள் எந்த இந்த தேட்டரை பற்றி பார்க்கணுனாலும் நம்ம சேனல்லே எல்லாமே இருக்குது. இந்த லைட்டு வந்து பிளிங்க் பண்ணி போடுவாங்க. முக்கியமான சீன்ஸு இது வரையில் பிளிங்க் பண்ணி போடுவாங்க. ஃபேன்ஸ் டான்ஸ் ஆடுறதுக்காண்டி இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்து அதாவது சிறுசும் கிடையாது, பெருசும் கிடையாது, பிக் ஸ்க்ரீன் தான். பிக்லேயே ஒரு நார்மலாக எல்லா தேட்டரில் இருக்க பிக் ஸ்க்ரீன் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். நார்மல் ஸ்க்ரீன் தான், சில்வர் ஸ்க்ரீன் தான். 3D படம்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீன் சைஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். தூரத்துலேருந்து பார்க்கல சிறுசு மாதிரி தெரியும்.
பெரிய ஸ்க்ரீன் தான். அது மாதிரி FDFS வராங்கல்ல, அந்த ஃபேன்ஸ் ஆடுறதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது இந்த தேட்டர்லேயும். அது மாதிரி எல்லா தேட்டர்லேயும் கப்புள் சீட் இருக்கான்னு கேட்பீங்க. கப்புள் சீட் இங்கே இருக்குது. இப்போதைக்கு கீழே வந்து 9 கப்புள் சீட்டு. இதுக்கு தனி ரேட்டு கிடையாது. 190னா 190 + 190 380 போட்டிங்கன்னா ஒரு டிக்கெட் போயிட்டு 2 பேர் உட்காந்துக்கலாம். இது வந்து பின்னாடி தான் இருக்குது. இங்கேருந்து தான் நம்ம என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோம் இல்லைங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கப்புள் சீட்டு 9 கப்புள் சீட் இருக்குது. ஏசியுமே சென்ட்ரலைஸ் ஏசி இருக்குது. அது போக கப்புள் சீட்டுக்காண்டி ஸ்பெஷலாக ஒரு ஏசி போட்டிருக்காங்க. இங்கே நல்லா ஏசி கூலிங்காக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 400 சீட் இருக்குது. 400 சீட்டுன்றது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய தேட்டர் வந்தீங்கன்னா 350 சீட்டு தான். எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்னாலும் மதுரையில் 350 சீட் தான். இது வந்து பால்கனி வேறு இருக்குது. பால்கனியும் எடுத்து பார்ப்போம். கீழேயே 400 சீட் இருக்குது. 400 சீட்டும் குஷன் தான். புஷ்பேக் கிடையாது, குஷன் தான். அது மாதிரி லெக் ரூம் பார்த்தீங்களா, 2 பேர் உள்ளே போகலாம் அசால்ட்டாக. இந்த தேட்டரில் இருக்க பிரச்சனை என்னென்னா, ஆள் போயில இப்படின்னுவான், அவன் பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. லெக் ரூம் சூப்பராக இருக்குது. இதே ஸ்பேஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி இதே குஷன் தான் ஃபஸ்ட் ரோ வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். சீட்ஸ் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுள் இருக்குது. சூப்பராக உட்காந்து பார்க்கலாம். வாங்க இப்போ அடுத்து நம்ம பால்கனிக்கு போவோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட் வந்து எல்லா தேட்டர்லேயும் ஒரே இடத்துல தான் இருக்கும். நீங்கள் பால்கனி இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, ஒரே ஸ்பேஸ்க்கு வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு தனியாக இருக்குது, கீழே பார்க்குறவங்களும் தனியாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட் கோர்ட்டும் மேலே தனியாக இருக்குது, கீழேயும் தனியாக இருக்குது. இந்த மாதிரி இங்கே மட்டும்தான் இருக்குது. இதுதான் பால்கனி. இன்றைக்கி இருக்க தேட்டரில் வந்து பால்கனின்றது நிறைய தேட்டர் கிடையாது. சும்மா பாக்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். பால்கனிலே பாருங்கள், இது ஒரு தேட்ரு, 351 சீட்டு. நான் சொன்ன மாதிரி இப்போ மதுரையில் நார்மல் தேட்டரே பார்த்தீங்கன்னா 300 சீட்டு தான் ஒரு தேட்டரோட கெப்பாசிட்டி. இந்த தேட்டருக்குள்ளே வந்து 2 தேட்டர் ஆட்கள் பார்க்கலாம் ஒரே ஷோவில். அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. இதையே மறைச்சி ஒரு ஸ்க்ரீன் ஆக்கிடலாம் போல், சின்ன ஸ்க்ரீன். அந்தளவு வந்து சீட்டு இருக்குது. அதே கம்ஃபர்டபுள் தான். குஷன் சூப்பர் கம்ஃபர்டபுள். இங்கேருந்து பார்க்கையில் எப்படி தெரியுது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு ஸ்டேடியம் ரேஞ்சில் இருக்குது பார்க்குறதுக்கு தேட்ரு. இங்கேருந்து பார்க்கல, ஒரு ஸ்டேடியம்லேருந்து நம்ம அந்த ஃபாரின்லாம் காமிப்பாங்கல்ல, ஸ்டேடியம்லேருந்து ஒரு படம் பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க, ஒரு விளையாட்டு போட்டிகள்லாம், அந்த எஃபெக்டில் இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இங்கேருந்து பார்க்கல நல்லா அனுபவம் தான். இங்கேருந்து பார்க்கல இந்த FDFS செலிப்ரேஷன்றது மதுரையில் நிறைய இந்த தேட்டர் தான் பர்டிகுலராக சூப்பராக நடக்கும். அதை வந்து நிறைய லேடிஸ் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. ஜென்ஸ் தான் நிறையா வர்றாங்க, லேடிஸ் பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஏற்றது இந்த பால்கனி. இந்த 350 சீட்டு நீங்கள் லேடிஸ் புக் பண்ணிங்கன்னா இங்கேருந்து பசங்க ஆடுற ஆட்டம் எல்லாத்தையுமே இங்கேருந்து நல்லா கவனிக்கலாம். அதுக்காண்டி நான் சொன்னேன்காண்டி 350 பேர் இங்கே வந்துடாதீங்க, டேஞ்சரான இடம். கொஞ்சம் தவறுனா கூட கீழே விழுந்துருவோம். அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுனா கொஞ்சம் நீங்கள் அங்கேருந்து கூட பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செலிப்ரேஷன். நான் அந்த காமிச்சேன்ல அந்த ஃப்ரண்ட்டு லாபி, அந்த லாபியில் வந்து எப்படி ஆடுறாங்க, என்ன செலிப்ரேஷன்றது ஜூலை 23 பக்காவாக இங்கேருந்து பார்த்துக்கலாம். அதனால் செலிப்ரேஷனை பார்க்குறதுக்கு லேடிஸ் புறமே லேடிஸ்க்கு தனியாக இதை வந்து புக் பண்ணிக்கிடுவாங்க. புக் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு FDFS எப்படி இருக்கும் அப்படின்றத என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மாடியில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ கப்புள் சீட்டு தான். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இதே அளவு தான். நீங்கள் இதில் உட்காரது என்ன மேட்ருனா, ஒரு 3 வயசுக்கு கீழே குழந்தைக்கு டிக்கெட் வாங்க மாட்டோம் நம்ம நார்மலாக. அந்த குழந்தைய வந்து கப்பலாக வர்றவங்க உட்கார வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. 3 பேர் கண்டிப்பாக உட்காரலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஃபேமிலியோடு வர்றவங்களுக்கு இந்த 2 ரோ சூப்பராக காம்பேக்டாக இருக்கும். படம் பார்க்குறது நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த கப்பல் சீட்டு. நம்ம ஸ்க்ரீனை பற்றி பார்த்துட்டோம். எல்லா தேட்டரில் இருக்க 3D சில்வர் ஸ்க்ரீன் தான். கிளாரிட்டி பக்கவாக இருக்கும். அந்த கிளாரிட்டிக்கு என்ன ப்ரொஜெக்ஷன் வச்சுருக்கான்றதான் ப்ரொஜெக்ஷன் ரூமில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இது நார்மலாக ஒரு விளம்பரம் மாதிரி இருக்குல்ல, யாருக்கும் தெரியாமல் அந்த படத்தில் வச்சுருப்பாங்கல்ல ஒரு சுரங்கப்பாறை, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதான் ப்ரொஜெக்டர் ரூமு. இங்கே வந்து யாரும் அலௌடு கிடையாது. நம்ம ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா இதில் உள்ள சின்ன சின்ன வயர்ஸ் ஏதாவது ஒரு மிஸ் ஆச்சு வச்சுங்களே, டோட்டலாக படமே க்ளாப்ஸ் ஆகிப்போம். அதனால் இதுக்குள்ளே யாரும் வர முயற்சி செய்யாதீர்கள். இதுதான் சோனி ப்ரொஜெக்டர் ரூமு. இங்கே ஆரம்பத்தில் STC சினிமாஸ்னு என்ன, சோனி டிஜிட்டல் சினிமா. நீங்கள் நிறையா தேட்டரில் STCன்னு வேர்டு கட் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ஸுக்கு மீனிங் வந்து சோனி. இந்த சோனி ப்ரொஜெக்டர் தான் வச்சுருக்காங்க. இங்கே இதுலேருந்து தான் நம்ம பார்க்குற படம்லாம் ப்ளே பண்ணுவாங்க. இது வெளியே தான் நம்மளுக்கு படம் வந்து தெரியும். இதான் அந்த ப்ரொஜெக்டர் ரூமு. நார்மலாக நம்ம குரு டாக்கீஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய தேட்டர் எடுத்துருப்போம். சில தேட்டரு டிடிஎஸ் சிடிஎஸ் டால்பி அட்மாஸோட ஆம்பிளிஃபரு. இங்கேயும் அதே சேம் தான். QSC பிராண்டு தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் தேட்டர் புறமே QSC பிராண்டை யூஸ் பண்ணாங்க. QSC பிராண்டு வந்து சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நான் பார்த்த ரிவ்யூ எடுத்ததில் 100க்கு 90% QSC தான் போடுறாங்க. ஒரு சில பேர் தான் பிராண்டு மாற்றுறாங்க. QSC இது ஆம்பிளிஃபர் தான்.
இதான் டால்பியோட சவுண்ட் சிஸ்டத்தோட ஆம்பிளிஃபர். இங்கே இருக்கிறது வந்து டால்பி 7.1 சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. டால்பி தான், டிடிஎஸ்லாம் கிடையாது, மாற்றி ரொம்ப நாள் ஆச்சு. டால்பி 7.1 ஸ்பீக்கர்ஸ் இதுதான் சரவுண்ட் ஸ்பீக்கரு. அதாவது அட்மாஸ்னால் உங்களுக்கு டாப்பில் வரும், இது சரவுண்ட் மட்டும்தான் வரும். சரவுண்ட்னாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா கருப்பு FDFS நான் இங்கே தான் பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொன்று மென்ஷன் பண்ணுறோம், ஜனநாயகனுக்காண்டி இங்கே வந்து ஸ்க்ரீன் ஸ்பீக்கர் வந்து நிறையா புதுசாக மாற்றிருக்காங்க. இதான் அந்த சரவுண்ட் ஸ்பீக்கரு. இதே மாதிரி மேலேயும் இருக்குது. டால்பி டிஜிட்டல்லே வந்து 7.1லே வந்து அக்யூரேசியான சவுண்ட் சிஸ்டம், QSC ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனுமே பக்காவாக இருக்கும். அதுவுமே நம்ம சேனல் செலிப்ரேஷன் வீடியோவில் பின் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ FDFS செலிப்ரேஷனில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னா மாஷப் போடுவாங்க. மாஷப்னா வந்து பார்த்துருப்பீங்க, பல சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்களே ஒரு எடிட்டிங் பண்ணி கொஞ்சம் மாஸாக ஒரு மாஷப் போடுவாங்க தளபதிக்கு. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸு அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றது நம்ம சோழமலை தேட்டர் இன்ஸ்டாகிராம்லேயே அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து FDFSக்கு மட்டுமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸுக்கு FDFS மட்டும் கிடையாது. ஜனநாயகன் படம் எவ்வளோ நாள் இங்கே ஓடுதோ அந்த ஒவ்வொரு ஷோவும் அந்த மாசப் வந்து இங்கே போடுறேன்னு சொல்லி நம்மளுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க சோழமலை தேட்டர் சார்பாக. அதனால் வந்து சிட்டிக்குள்ளே ரோகிணி மாதிரி, அதாவது ஒரு மினி ரோகிணி தான் இது. வந்து அது என்ன சொல்கிறது, தளபதியோட ஃபோர்ட் சோழமலை மதுரை வந்து பார்த்திங்கன்னா. இன்னொன்று ஃபேன்ஸ் ஃபோர்ட்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் மேக்ஸிமம் செலிப்ரேஷன்னாலே இந்த தேட்டரில் எடுத்துருப்போம். லாஸ்ட்டாக கருப்பு கூட எடுத்திருக்கோம். நம்ம சேனலில் பாருங்கள், நம்ம இந்த தேட்டரில் என்னென்ன செலிப்ரேஷன் எடுத்தோமோ அதெல்லாம் எல்லாமே நம்ம இந்த வீடியோ கீழே நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாஸ்டாலஜிக்காக வேறு லெவலில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு ஒரு அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோடையும் சரி, ஃபேன்ஸோடையும் சரி, எல்லா தரமான ஆடியன்ஸும் பார்க்க வேண்டிய முக்கியமான தேட்டர். சிட்டிக்குள்ளே டிக்கெட்டும் சரி, மற்ற ஃபுட்டும் சரி, பட்ஜெட் ரேட்டில் இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுக்காண்டி தேட்டர் கண்டிப்பாக வரலாம். 23ஆம் தேதி மீண்டும் சந்திப்போம்.